சென்னை குன்றத்தூரில் அரசு விழாவில் பங்கேற்க வந்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது வாகனத்தில் இருந்து இறங்கி நடந்து சென்று பொதுமக்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சென்னை குன்றத்தூரில் அரசு விழாவில் பங்கேற்க வந்துள்ள முதலமைச்சர் தனது வாகனத்தில் இருந்து இறங்கி நடந்து சென்று பொதுமக்களை சந்தித்து வருகிறார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று சென்னை குன்றத்தூரில் அரசு நிகழ்வில் பங்கேற்றிருக்கின்றார். அதன்படி பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கலைஞர் கைவினை திட்டத்தை தமிழக அரசு இன்று தொடங்கி வைக்கின்றது. அதன்படி குறு சிறு நடுத்தர தொழில்கள் நிறுவனங்கள் துறை சார்பில் கலைஞர் கைவினை திட்டத்தை தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு மானியத்துடன் கூடிய கடன் தொகைக்கான ஒப்புதல் ஆணைகளை வழங்குவதற்கான நிகழ்வில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் பகுதிக்கு வருகை தந்திருக்கின்றார். முதலமைச்சர் அங்கு நடைபெறக்கூடிய அரசு விழாவில் பங்கேற்க செல்லக்கூடிய சூழ்நிலையில் அங்கு திரண்டிருக்கக்கூடிய ஏராளமான பொதுமக்களை சந்தித்து தற்பொழுது ரோட் ஷோ என்ற முறையிலே பொதுமக்களுடைய வாழ்த்துக்களை பெற்று வருகின்றார். மேலும் பல்வேறு நபர்கள் முதலமைச்சரை சந்தித்து தங்களுடைய கோரிக்கை மனுக்களையும் வழங்கி வருகின்றார்கள். இந்த கலைஞர் கைவினை திட்டம் என்பது தமிழகத்தில் ஏற்கனவே மத்திய அரசு அறிவித்திருக்கக்கூடிய சில திட்டங்களுக்கு மாற்றாக இந்த புதிய திட்டத்தை தமிழக அரசு அறிவித்திருக்கின்றது. அதன்படி 3 லட்சம் வரை பிணையற்ற கடன் உதவி வழங்குவதற்கான ஒரு திட்டமாக இருக்கின்றது. 50,000 வரை மானியம், 5% வரை வட்டி மானியம், திறன் மேம்பாட்டிற்கான சிறப்பு பயிற்சிகள், 35 வயது நிரம்பிய யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்க முடியும், எந்த தடையும் இல்லாமல் என்று இந்த கலைஞர் கைவினை திட்டம் அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் அது இன்று தொடங்கி வைக்கப்படுகின்றது. அதற்காக குன்றத்தூர் பகுதிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொதுமக்களை சந்திக்கக்கூடிய வகையிலே இந்த ரோட் ஷோ முறையில் அவர்களை சந்தித்து வருகின்றார். சென்னை அடுத்த குன்றத்தூரில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய முதலமைச்சர் இதன் தொடர்ச்சியாக பொதுமக்களை சந்தித்து முடித்த பிறகு இந்த கலைஞர் கைவினை திட்டம் தொடர்பான அந்த நலத்திட்ட உதவிகளை வழங்க இருக்கின்றார். திட்டமும் தொடங்கி வைக்கப்பட இருக்கின்றது. அதன்படி இந்த கலைஞர் கைவினை திட்டத்தை பொறுத்தவரை கட்டட வேலைகள், மர வேலைகள், நகை செய்தல், சிகை அலங்கார தொழிலில் ஈடுபடக்கூடியவர்கள் என்று அமைப்பு சாரா தொழிலாளர் உட்பட பலரையும் உள்ளடக்கிய ஒரு திட்டமாக கைவினை தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு திட்டமாக இந்த புதிய திட்டம் தமிழ்நாடு அரசின் சார்பில் இன்று தொடங்கி வைக்கப்படுகின்றது. ஆதார் அட்டை, வங்கி கணக்கு விவரங்கள், கைபேசி எண் உள்ளிட்ட அடிப்படை தகவல்கள் இருந்தாலே போதும் கைவினை திட்டத்தில் 35 வயது நிரம்பிய யார் வேண்டுமானாலும் இணைந்து உரிய மானியங்கள், வட்டி உதவி உள்ளிட்டவற்றை எல்லாம் பெற்று அந்த கைவினை பொருட்களை தயாரித்து சந்தைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளையும் அரசே வழங்கும் என்று அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் குன்றத்தூர் வந்திருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு திமுக சார்பிலும் பிரம்மாண்ட வரவேற்பு வழங்கப்பட்டு வருகின்றது. மேலும் ஏராளமான பொதுமக்கள் அங்கு திரண்டு நின்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்திப்பதற்காக, அவருடன் கைகுலுக்குவதற்காக நீண்ட நேரம் காத்திருக்கக்கூடிய பொதுமக்களையும் முதலமைச்சர் தற்பொழுது சந்தித்து வருகின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.